ஹை ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒடிஷாவில் ரொம்பவே ஃபேமஸான கீரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கீரினா பாயாசத்தை தாங்க அப்படி சொல்லுவாங்க. இது பச்சரிசி அரிசியில் செய்யும்போது செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணலாம். இது வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நெய் அதாவது நம்ம பால் ஏடல்லேருந்து நெய்யாக உருக்கி எடுத்துகிட்டு வந்தது. கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண நெய் நம்ம சுத்தமான பசுமாடு இந்த பால் எடுத்து செய்யும்போது இந்த கலர் இப்படி தான் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு நான் சரி பாயாசம் புது குக்கர் வாங்கியிருக்கிறதுனால சரி இதில் செய்யலாம் ஃபஸ்ட்டு பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நெய் நல்லா சூடான அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தா பிடிக்கும்னா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்தா போடணும்னு நினச்சிங்கனாலும் அதை உரிச்சிட்டு அது உள்ளே இருக்க அந்த பச்சையை பாதியாக கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அப்புறமா எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் இந்த இடத்துல சர்க்கரை சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இப்படி சேர்த்துடணும். இதுதான் இங்கே மெயினாக அந்த கலர் கொடுக்குறது. மோஸ்ட்லி வெல்லம் போடாமையே சர்க்கரை போட்டு தான் ஒடிஷாவில் பாயாசமே செய்வாங்க. வெல்லம் சேர்த்து யாருமே பாயாசம் செய்ய மாட்டாங்க. சர்க்கரையை சேர்த்து செய்யும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். ப்ளஸ் கலருக்காக மட்டுமே இல்லைங்க, அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம்லேருந்து நான் ஒடிஷாவுக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் இந்த பாயாசம் சாப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு இந்த கீரின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒடிஷாவில் எல்லா ரெசிபிலையும் எந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அது பாயாசமாக தான் இருக்கும். கீரின்னு சொல்லுவாங்க. இது கல்யாண வீட்டில் இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே மோஸ்ட்லி இந்த பாயசத்தை செய்வாங்க. ஆனால் என்னென்னா இது செய்கிறது கொஞ்சம் அதிகமான டைமும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, அடுப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டில் இப்போ சாப்பாடு டால்மா ஊறுகாய் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 அடுப்பு இருக்குன்னா ஒரு அடுப்பில் பாயாசத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னொரு அடுப்பில் சாதம், டால்மா, ஊறுகாய் எல்லாமே ரெடி ஆகிடும். ஆனால் பாயாசம் அந்த ஒரே அடுப்பில் லாஸ்ட் வரைக்கும் செய்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தாங்க சொல்லலாம். நீங்கள் ஒடிஷா பாயாசம் எப்பயாவது சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஆகி பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பொங்கு வர மாதிரி வரும் பாருங்கள். இப்போ இதில் தண்ணியை ஊற்றணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பால் ஊற்றிடுறாங்க. பால் ஊற்றக்கூடாதுங்க. கண்டிப்பாக தண்ணி கொஞ்சம் தூரமாக நின்று இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பால் ஊற்றிட்டிங்கன்னா அந்த பாயாசத்தோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. நான் ஒடிஷாவில் எப்படி கல்யாண வீட்லேயும் சரி ஃபங்க்ஷன்லேயும் சரி எப்படி செய்வாங்கன்றதை நான் சொல்கிறேன். அதே போல் நான் செஞ்சுருக்கேன். மற்றபடி நீங்கள் பால் சேர்த்து செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக பால் ஆட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் பிரியாணி இலை ஒரு 3 சேர்த்துட்டு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா பச்சரிசியை நம்ம போட்ட உடனே அடியில் பிடிச்சிக்கோ இல்லைங்களா, ஒரே இடத்துல போய் நின்றுடுச்சுன்னா அந்த இடத்துல கெட்டி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம போட்டுட்டு கலக்கி விட்டுடணும். இப்போ கொதிக்கும் போது அரிசி ஒட்டலை, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் இதை நம்ம மூடி செய்யணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒடிஷாவில் பாயாசத்தை குக்கரில் செய்ய மாட்டாங்க ஃபங்க்ஷன் டைமில். மற்றபடி வீட்டில் இப்போல்லாம் சரி டைமு சரி கேஸும் சரி கம்மியாகட்டும்னு சொல்லி குக்கரில் செய்கிறாங்க. மற்றபடி ஒடிஷாவில் கல்யாண வீட்லேயும் சரி ஃபங்க்ஷன்லேயும் சரி பாயாசத்தை இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த டாப்பில் தான் செய்வாங்க. அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் அவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லி. இதை ஸ்டார்டிங் பண்ணி அரிசியை போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். அது பாட்டுக்கு வெந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த பாயாசம் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே டேஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தாங்க சொல்லலாம்.
இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து ஒரு 4 விசில் வச்சுருந்தேன். 4 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்தது. இப்போ இதை அப்படியே கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கலாம். ஆனால் டாப்பில் செய்யும்போது கல்யாண வீட்லேயும் ஃபங்க்ஷன் வீட்லேயும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. அதை நடுவில் கிளறி விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில் அதை முக்கால் பாகம் வெந்து அரிசி வந்து ஃபுல்லாக மேஷ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும் போது பால் வந்து சேர்ப்பாங்க. பால் வந்து சேர்த்துட்டு எவ்வளோ வந்து நம்ம தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டிலலாம் செய்கிறதுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மில்க் மைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சென்னா கீர்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக போகும், அரிசி தனியாக வரும். உங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியும். இப்போ மறுபடியும் அதை ஸ்லோவாக வச்சு நான் மூடி கொஞ்ச நேரம் வேக வைக்கிறேன். வேக வச்ச அப்புறமா இது எப்படி வந்து ரெடியாகி வந்ததுன்றதை நான் காட்டுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். முக்கால்வாசி வெந்த அப்புறமா, அதாவது நமக்கு அரிசி முக்கால் பாகம் வெந்து பால் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்துட்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சர்க்கரையை தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து பால் வந்து கெட்டு போகாது. இல்லைனா என்ன ஆகும்னா, நீங்கள் பால் வந்து சேர்த்துட்டு முதல்ல உப்பு போட்டோம்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு சர்க்கரையை போடுங்க. அதோட வந்து நம்ம ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக சர்க்கரையை சேர்த்து தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அரிசி வந்து அப்படியே தனியாக அந்த தண்ணியோடு சேராத மாதிரி அப்படியே நிற்கிது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இன்னும் சுத்தமாக எதுவுமே ஆகலைன்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் பாயசம் பழக்கத்தான் இதை பார்த்தாங்கன்னா வந்து சுத்தமாக இன்னும் எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இன்னும் வேகவே இல்லை. அந்தளவுக்கு இது வேகணும். ஃபுல்லாக வந்து வேக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வந்து அந்த வீட்டில் செஞ்சால் அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து ஒரு 3 விசிலில் வச்சு நான் 4 விசிலில் வச்சு இறக்கிட்டேன். மற்றபடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்கிறீங்க, குக்கரில் வந்து அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 7 விசில் போல் விட்டுடுங்க. பொறுமையாக மிதமான சூடில் வச்சு 7 விசில் விட்டுட்டு 7 விசில் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் பால், சர்க்கரை, உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்சர் உடனே வந்துடும். நான் வந்து பாதி தான் அதில் செஞ்சேன். ஏன்னா மீதி பாதியை நான் கொதிக்க வைக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து வரணும் இல்லையா, அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஏன்னா என்ன தான் நம்ம குக்கரில் செஞ்சாலும் அதை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பாயாசத்தை நம்ம அப்படி செஞ்சும்போது கொஞ்சம் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான். மற்றபடி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 7 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் ஊற்றிக்கலாம். ப்ளஸ்ஸு சர்க்கரை, உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை கடைசியாக சேர்த்துட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா ஏலக்காய் பவுடர் போட்டு செம்ம சூப்பராக ஒடிஷா ஸ்டைலில் பாயாசம் ரெடி ஆகிடும். இது வந்து இன்னுமே நல்லா வந்து கொதிக்க விடணும். நமக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக மாவு மாதிரி சுத்தமாக அரிசி வந்து நம்ம சாப்பிடும்போது இது சாதமானு சொல்லி தெரியாத அளவுக்கு வெந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இந்த நொய் அரிசி இருக்கு இல்லைங்களா, அது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றும் போது அந்த சாதம் தனியாக அப்படியே போயிட்டது, தண்ணி தனியாக வந்தது இல்லையா. இப்போ பாருங்கள், அப்படியே வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பாயாசம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.